இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. எதிர்க்கட்சி மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு மடானி அரசாங்கம் புறக்கணித்ததில்லை. எதிர்க்கட்சி மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு வழங்குவதில் மடானி அரசாங்கம் ஒருபோதும் புறக்கணித்ததில்லை. மாறாக 2023ஆம் ஆண்டில் பிளந்தானுக்கான ஒதுக்கீடுகள் 58 கோடியே 80 லட்சம் ரிங்கிட்டாக இருந்த நிலையில் கடந்த ஆண்டு 30 விழுக்காடு அதிகரித்து 76 கோடியே 20 லட்சம் ரிங்கிட்டாக உயர்ந்துள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். தெலங்கானா மாநிலத்திற்கான ஒதுக்கீடுகள் 2023ஆம் ஆண்டில் 157 கோடி ரிங்கிட்டாக இருந்த நிலையில் கடந்த ஆண்டில் 28 விழுக்காடு அதிகரித்து 202 கோடி ரிங்கிட்டாக உயர்த்தப்பட்டுள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். மாரிஸ் எனப்படும் சாலை பதிவு தகவல் செயல்முறை, தஹாப் எனப்படும் பொருளாதார மேம்பாடு, உள்கட்டமைப்பு மற்றும் நல்வாழ்வு நிலைகளை அடிப்படையாக கொண்ட ஒதுக்கீடு, தனிநபர் உதவித்தொகை, அறப்பணி தொகை மற்றும் கூட்டு பட்டியலின் கீழ் உள்ள ஒதுக்கீடுகளும் அதில் அடங்கும். இந்த ஒதுக்கீடு மாநில வருமானத்தின் முக்கிய ஆதாரமாகும். பிளந்தான் மற்றும் தெலங்கானாவிற்கு அவை முறையே மாநில வருமானத்தின் வழியாக சுமார் 50 கோடி ரிங்கிட் மற்றும் 25 கோடி ரிங்கிட் மட்டுமே ஈட்டுகின்றன. SPRM நடவடிக்கை அறை திறப்பு. ஆயர்கூனிங் இடைத்தேர்தல் காலகட்டத்தில் ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான தகவல்களையும் புகார்களையும் பொதுமக்கள் தெரிவிப்பதற்காக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் அங்கு ஒரு நடவடிக்கை அறையை தொடங்கியுள்ளது. பண்டர்பாரு ரயாவில் அமைக்கப்பட்டுள்ள அந்த நடவடிக்கை அறை நேற்று தொடங்கி இம்மாதம் 26ஆம் தேதி வரை 24 மணி நேரமும் செயல்படும் என்று நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் SPRM கூறியுள்ளது. இதை தவிர்த்து ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பிலான எந்த ஒரு புகாரையும் பொதுமக்கள் திரையில் காணும் எண்ணுக்கு மின்னஞ்சல் அல்லது தொலைபேசி அழைப்பின் மூலம் தெரிவிக்கலாம். மேலும் 2009ஆம் ஆண்டு SPRM மற்றும் 1954ஆம் ஆண்டு தேர்தல் குற்றச்சட்டம் ஆகியவற்றின் கீழ் தேர்தல் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை மீறக்கூடிய செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களும் அரசியல் கட்சிகளும் நினைவூட்டப்பட்டுள்ளது. ஹெலனிக் ரயில் அலுவலகத்திற்கு வெளிப்புறத்தில் வெடிப்பு சம்பவம். கிரேக்கன் ஏதென்ஸில் உள்ள ஹெலனிக் ரயில் அலுவலகத்திற்கு வெளிப்புறத்தில் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். இச்சம்பவத்தில் காயம் ஏற்பட்டவர்கள் குறித்து உடனடி தகவல்கள் கிடைக்கவில்லை. 35 நிமிடங்களுக்குள் அங்கு வெடிப்பு சம்பவம் ஏற்படும் என்று 2 கிரேக்க ஊடக நிறுவனங்களுக்கு கிடைத்த எச்சரிக்கை அழைப்பை தொடர்ந்து போலீசார் அப்பகுதிக்கு சென்றனர். கட்டிடத்திற்கு வெளிப்புறத்தில் சந்தேகத்திற்குரிய பை ஒன்று காணப்பட்டதை அடுத்து அதையும் அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். தாம் தங்கும் விடுதியை விட்டு வெளியேறிய 5 நிமிடத்தில் அங்கு வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டதாக 50 வயதுடைய சமையல் கலைஞர் ஒருவர் தெரிவித்தார். சம்பவம் குறித்து தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் வேளையில் வெடி சம்பவத்திற்கான காரணம் தற்காலிக கையெறி குண்டுதான் என்று தெரிய வந்துள்ளது. பிரச்சாரத்திற்கு தயாராகிய வேட்பாளர்கள். ஆயர்கூனிங் இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செயல்முறையில் திருப்தி அடைந்த நிலையில் தங்களது பிரச்சாரத்திற்கும் தயாராகினர். நம்பிக்கை கூட்டணியுடன் இணைந்து ஆயர்கூனிங் சட்டமன்றத்தில் சிறந்த முடிவுகளை அடைய முடியும் என்று தேசிய முன்னணியின் வேட்பாளர் டாக்டர் முகமது யூஸ்ரி பகீர் தெரிவித்தார். நல்லது, தேசிய முன்னணி மற்றும் நம்பிக்கை கூட்டணி தேர்தல் கேந்திரங்கள் நல்ல முடிவை கொண்டு வரும் என்றார் அவர். அதேபோல் ஆயர்கூனிங்கில் மக்கள் பிரச்சினைகள் அதிகம் இருக்கும் நிலையில் அதில் தாம் கவனம் செலுத்தப் போவதாக PSM வேட்பாளர் பவானி கன்னியப்பன் கூறினார். வேலை வாய்ப்பு பிரச்சினைகள், செலவுகள், வீடமைப்பு பிரச்சினைகள் உட்பட பல பிரச்சினைகளை மேம்படுத்த வேண்டிய அவசியம் ஆயர்கூனிங்கில் தேவை என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டார். புத்ரா ஹைட்ஸில் துப்புரவு பணிகள். புத்ரா ஹைட்ஸில் எரிவாயு குழாய் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் துப்புரவு பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கம்போங் கோலா சுங்கை பாரு பாதுகாப்பானது என தீயணைப்பு துறையால் உறுதி செய்யப்பட்டு உள்ளே செல்ல போலீஸ் அனுமதி வழங்கி இருப்பதால் அங்கே துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஸ்லாங்கூர் மந்திரி புசர் டாக்டர் ஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். துப்புரவு பணிகள் நிறைவடைந்ததும் வாடகை செயல்முறை மற்றும் வீட்டை புதுப்பித்தல் உள்ளிட்ட மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தப்படும் என்று அமீருடின் ஷாரி கூறினார். அவர்கள் வீடுகளை சுத்தம் செய்கிறார்கள். மேலும் வாடகை மற்றும் பழுதுபார்ப்பு குறித்து 2 விவகாரங்களில் அடுத்த வாரம் நாம் கவனம் செலுத்தலாம். குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளை எவ்வாறு சரி செய்வது குறித்து மத்திய அரசாங்கத்திடம் இருந்து தெளிவான உறுதிமொழியை பெற்ற பிறகே அது மேற்கொள்ளப்படும் என்றார் அவர்.
பெரிய அளவிலான உரைகளுக்கு பதிலாக வாக்காளர்களை கவர தேசிய முன்னணி களம் இறங்கும். ஆயர்குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி பெரிய அளவிலான பிரச்சாரங்களில் ஈடுபடாது. அதற்கு பதிலாக அச்சட்டமன்ற பகுதியை சுற்றியுள்ள வாக்காளர்களை கவரும் முயற்சியில் அது களமிறங்கும் என்று தெரிவித்துள்ளது. அதற்கான களப்பணியை ஆயர்குனிங் சட்டமன்ற தேர்தல் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள பேராக் மந்திரி புசா டத்தோஸ்ரீ சரானி முகமது சில காலத்திற்கு முன்னரே தொடங்கிவிட்டதாக தேசிய முன்னணி தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி கூறியுள்ளார். நாங்கள் இந்த மேம்பாட்டு பணிகளுக்கு அங்கு உறுதி அளிக்கவில்லை. ஆனால் உஸ்தாஸ் யூஸ்ரி தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் வளர்ச்சி தொடரும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். மேலும் தற்செயலாக ஆயர்குனிங் புறநகர் பகுதியில் உள்ளது. எனவே புறநகர் மற்றும் வட்டார மேம்பாட்டு அமைச்சு அங்கு தொடர்ச்சியான உள்கட்டமைப்புக்கான மேம்பாட்டு குறித்து சிந்திக்கலாம் என்றார் அவர். நேற்று தாப்பாவில் உள்ள மெட்டிகா மண்டபத்தில் நடைபெற்ற அச்சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டத்தோஸ்ரீ அகமது சாஹித் அவ்வாறு தெரிவித்தார். 10 விழுக்காடு வரி ஏற்றுமதியாகும் அனைத்து பொருட்களுக்கும் அல்ல. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கும் வரி விதிப்பு உலக நாடுகளிடையே வர்த்தக ரீதியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடக்கத்தில் புதிய பரஸ்பர வரியை அறிவித்திருந்த அவர் பின்னர் அதை ஒத்திவைப்பதாகவும் அடுத்த 3 வாரங்களுக்கு 10 விழுக்காடு வரி மட்டுமே வசூலிக்கப்படும் என்றும் பொது அறிவிப்பு செய்திருந்தார். டிரம்பின் அந்த திடீர் அறிவிப்பானது ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அனைத்து பொருட்களுக்கும் வரி விதிக்கப்படும் என்று அர்த்தமாகாது. மாறாக அதைவிட குறைவான வரி வசூலிக்கப்படுவதற்கும் வாய்ப்புள்ளதாக விவரிக்கிறார் வரி கணக்காளர் ரெங்கநாதன் கண்ணன். இந்த வரி விதிப்பில் நிறைய மதிப்பீட்டு முறைகள் இருப்பதால் ஏற்றுமதியாகும் அனைத்து விதமான பொருட்களுக்கும் 10 விழுக்காடு வரி விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ரெங்கநாதன் கண்ணன் தெளிவுபடுத்துகின்றார். இதனிடையே ஏற்றுமதி நடவடிக்கையில் அனைத்து செயல்முறைகளையும் கருத்தில் கொண்ட பின்னரே வரி விதிக்கப்படுவதை அவர் உதாரணத்துடன் விளக்கினார். அமெரிக்காவின் வரி விதிப்பு தொடர்பான விளக்க அளிப்பில் ரங்கநாதன் இதனை தெரிவித்தார்.